யாழ்ப்பாணத்தில் கிட்டு பூங்கான்னு சொல்லி மாளிகை வாசல் அப்படின்னு மந்திரி மனைக்குள்ள அவருடைய மாளிகையினுடைய அர்ச்சி மொத்த உலகத்தையுமே ஆண்ட மிகப்பெரிய ஒரு பேரரசு. யாழ்ப்பாண ராஜ்யத்தை கைப்பற்றும் போது கடைசி வரை அடிபணியாமல் தன்னுடைய வீரத்தை விட்டு கொடுக்காமல் தலைவெட்டி செய்யப்பட்ட மாபெரும் ஒரு மாவீரனான யாழ்ப்பாண ராஜ்யத்தினுடைய கடைசி மன்னனுடைய உடல் தற்போது எங்கே இருக்கிறது? போர்த்துகேயருடைய புத்தகங்களில் குறிப்பிட்டது போல நல்லூர்ல இருக்கிற மிகப்பெரிய கோயில் செல்வங்கள் போனது எங்கே? பரபரப்பான இந்த தேடலோட எங்களோட இணைஞ்சிருங்க. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ நிற்கக்கூடிய இடம் யாழ்ப்பாணத்தில் கிட்டு பூங்கான்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இப்போ இது சங்கிலியன் பூங்கான்னு சொல்லி இப்போ பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. இந்த ஒரு குகைக்குள்ளே தான் நான் இப்போ நிற்கிறேன். கடைசியாக யாழ்ப்பாணத்தை ஆண்ட ஒரு மன்னன் போர்த்துகேயருக்கு எதிராக போர் செய்து தலைவெட்டி செய்யப்பட்ட ஒரு மன்னன். அவருடைய உடலுக்கு என்ன நடந்தது? போர்த்துகேயரால் கைப்பற்ற படைக்குள்ள மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்புன்றது யாழ்ப்பாணத்தில் இருந்திருக்குது. இதை போர்த்துகேயர் தங்களுடைய நூல்களிலேயே உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால், தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தை போல யாழ்ப்பாண நகரம்ன்றது அப்படி இருந்திருக்கு. அந்த காலத்திலேயே சங்கிலிய மன்னனால் மிகப்பெரிய அளவில் வர்த்தகங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த காணொலியில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி கதைக்கப்படுறேன். 2 விஷயங்களை பற்றி. உண்மையாக கடைசியாக யாழ்ப்பாணத்தை ஆண்ட மன்னனுடைய உடல் தற்போது எங்கே இருக்கிறது? 2வது விஷயம், இந்த மன்னன் மிகப்பெரிய அளவில் செல்வ செழிப்போட யாழ்ப்பாணத்துக்குள்ளே இருந்ததால் போர்த்துகேயருடன் போர் நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த செல்வங்களை எல்லாம் ஒழித்து வைத்ததாக நம்பப்படுகிறது. இப்போ எஞ்சிருக்கக்கூடிய அந்த மன்னனுடைய கோட்டைகளாக இருக்கட்டும், இல்லாட்டிக்கு அந்த மன்னனுடைய மாலை வாழ்ந்ததாக கூறப்படக்கூடிய மாளிகைகளாக இருக்கட்டும், அதுக்கு கீழே எல்லாம் மிகப்பெரிய அளவில் நிலங்கள் சுரங்கங்கள் இருந்ததாகவும், அதுக்குள்ளே இந்த அவர்களுடைய தங்க ஆபரணங்கள் வைர வைடூரியங்கள் எல்லாமே அதுக்கு கீழே புதைக்கப்பட்டிருக்கலாம். இல்லை அது அப்படியே யாருக்குமே தெரியாமல் அந்தந்த இடங்களுக்கு கீழே இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு தியரி தான் சொல்லப்படுது. உண்மையாக இது உறுதி செய்யப்படலை. இல்லாட்டிக்கு இது யாராவது புத்தகங்கள் இருக்கா அப்படின்னு சொன்னால் அப்படியான தரவுகளும் இல்லை. இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போர்த்துகேயர்களால் கைப்பற்ற படைகள் அவ்வளோ மிகப்பெரிய செல்வ செழிப்போட யாழ்ப்பாணம் இருந்திருக்குது. முத்து வர்த்தகம் செய்யப்பட்டிருக்குது, யானைகள் கூட வர்த்தகம் செய்யப்பட்டிருக்குது. அப்படி மிகப்பெரிய வர்த்தகங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இந்த பண்டைய கால கோயில்களில் திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சில அறைகள் பூட்டப்பட்டிருக்குது. இந்தியாவில் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு கோயில் கதவை திறந்து பார்க்கக்குள்ள அதுக்குள்ளே இருந்து எக்கச்சக்கமான வைடூரியங்கள் எல்லாம் எடுத்திருந்தவங்க. ஸோ அப்படி கோயில்களுக்கு கீழையும் சங்கிலிய மன்னனுடைய ஆட்சி காலத்தில் இருந்த கோயில்களுக்கு கீழையும் மிகப்பெரிய அளவில் இந்த சுரங்கங்கள் இருந்ததாகவும், அதுக்கு கீழே கூட நிறைய இந்த வைடூரியங்கள் அவருடைய தங்க நகைகள் எல்லாமே அதுக்கு கீழே ஒழிச்சு வச்சிருப்பதாகவும், அது பற்றியான தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த விஷயங்களை நீங்கள் முதன்மையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய கருத்துக்களை இதுக்குள்ள பதிவிடுங்க. யாழ்ப்பாணத்தில் நல்லூர் பிரதேசத்தில் சங்கிலிய மன்னனுடைய மிக கம்பீரமான தோட்டத்தோட ஒரு சிலை என்றது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இருந்து நாங்கள் மற்ற இடங்களுக்கு பயணம் செய்து அந்த வரலாறுகளை தேடி பார்க்க போகிறோம். சங்கிலிய மன்னனுடைய மந்திரி மனைக்குள்ளே போக போகிறோம். இது அவருடைய வாயில் கதவுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த அமைப்புன்றது ஒரு தனி கல்லாலேயே ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. இது அப்படியே நாங்கள் உள்ளே போவோம். ஸோ இதுதான் மக்களே மந்திரி மனை அப்படின்றது. போர்த்துகேயருடைய புத்தகத்தில் குறிப்பிட்டது போலவே மிகப்பெரிய அளவில் கோயில் செல்வங்கள் இருந்த இந்த பகுதி என்றது சில வேளைகளில் இறுதி போரின் போது சங்கிலிய மன்னனால் இந்த கட்டிடத்துக்கு கீழே அந்த செல்வம் என்றது புதைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றது பல மக்களுடைய ஒரு நம்பிக்கையாகவே இன்றளவும் இருந்து வருகிறது. ஒரு அழிவடைஞ்ச நிலையில் இருக்கிறதால இதை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த கம்பிகள் என்றது இதில் பொருத்தப்பட்டிருக்குது. இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் நீளமான சுரங்க பாதை என்றது யமுனா ஏரி வரை இருந்ததாகவும், மன்னனுடைய செல்வங்கள் அந்த இடத்துல கூட வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றது மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்குது. எதையுமே பார்க்க முடியாது. என்ன சொன்னால் எல்லாமே அழிவடைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் இந்த மந்திரி மனைக்குள்ளே போக போகிற மாதிரி மேலே ஏறி போகிற படிகள் கூட உள்ளுக்குள்ளே இருக்குது. அதாவது இந்த சின்ன படிகளால் ஏறி நாங்கள் ஏதோ ஒரு மேல் தளம் மாறி இதே மாதிரி உள்ளுக்குள்ளே நிறைய அறைகள் இருக்குது. கீழே அதாவது இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலம் தான் கீழே இருந்திருக்கலாம். இவ்வளோ பெரிய கட்டிடங்கள் எல்லாம் கட்டக்கூடிய வசதி இருந்திருக்குதுன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் எவ்வளோ பெரிய ஒரு பொருளாதாரத்தில் எந்த இடத்துல இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இது பூட்டி இருக்கிறாங்க, ஆனால் உடைச்சிருக்குது. மேலே இருக்கிற பூச்சி உடைஞ்சிருக்குது. அதை பார்த்தா தெரியும்
ஒரு வித்தியாசமான முறையில் அடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு ஹேவ் மாதிரி, ஒரு வளைவு மாதிரி, நுணுக்கமான வேலைகள் கூட அவ்வளோ அழகாக வந்து அந்த காலத்தில் செய்திருப்பினோம். பாருங்கள், வளைவுன்றது வந்து மிக மிக ஒரு நேர்த்தியான முறையில் கல்லுகளுக்கு இடையில் வந்து ஒரு சின்ன சின்ன இடைவெளி தான் இருக்குது. அப்படி வந்து ஒரு நேர்த்தியான முறையில் வந்து கட்டப்பட்டிருக்குது. நாங்கள் வழியில் பார்த்துட்டு வந்த அந்த கிணறு இந்த பகுதி இதெல்லாம் முருங்கைக்கல். உண்மையாக வந்து ஒழுங்கு இல்லாமல் இருக்கிற கல்லை எடுத்து அதை வந்து ஒழுங்காக வெட்டி தான் இந்த வளைவையெல்லாம் வந்து செய்திருக்கணும். காற்று ஈஸியாக வந்து வெளியில் போய் வரதுக்கு குளிர்மையாக இருக்கிறதுக்காகவும் வந்து இப்படியான ஜன்னலில் வந்து நிறைய துளைகள் வந்து விடப்பட்டுள்ளது. இப்படி பழைய கட்டிடங்களில் இப்படியான துளைகளை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. Where are you from, bro? England, brother. England? Yeah. How many days do you stay here? In Jaffna, 3 days. How to feel about Jaffna? We really like it. There's lots of history. Yeah. Pretty cool going around finding. How to know this place? We found it on Google, but do you know much about it? Yeah. Like, is it? How old is it? Do you know? Yeah. King of Sangliya Mannan. It is, yeah. So the last king of Jaffna. Last king of Jaffna. Oh wow. After that Portuguese. தமிழ் மன்னனை பற்றி, அதுவும் யாழ்ப்பாணத்து தமிழ் மன்னனை பற்றி இவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து அறிஞ்சு வச்சிருக்கணும். Nice one. What's your name, man? My name is Nidushan. Say that again. Nidushan. Nidushan. I'm Jake. Jake. Yeah, nice to meet you, man. Nice to meet you. Cheers. Okay, bye. சங்கிலியம்மனுடைய மந்திரி மனைக்கு பின்னாடி வந்து நிற்கிறேன். உண்மையாக வந்து அந்த வந்திருந்தக்கூடிய அந்த வெள்ளைக்காரர்கிட்ட நான் கேட்டேன், இந்த நம்ம மன்னனை பற்றி எல்லாம் தெரியுமோன்னு சொல்ல அவர் சொன்னார், இது வந்து யாழ்ப்பாணத்தை ஆண்ட கடைசி மன்னன் அப்படின்ற விஷயம் வந்து அவருக்கு வந்து உண்மையாகவே தெரிஞ்சிருக்கு. ஏன்னு சொன்னால் ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து கடைசி மட்டும் போராடி தோற்ற ஒரு மன்னன் அப்படின்னு சொன்னால் சங்கிலிய மன்னன். அவருடைய இறப்பு கூட அடிபணியாமல் நடந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அப்படிப்பட்டவருடைய ஒரு இடத்துக்கு தான் நான் இன்றைக்கி வந்து நிற்கிறேன். அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் எங்களுக்கு. சொன்னால் அந்த மந்திரி மனைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்து நிற்கிறேன். இது ஃபுல்லாக வந்து இதை பார்க்குறதுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்குது. உண்மையாக வந்து அந்த பழைய கால கட்டிடங்களில் இப்படி சில கட்டிடங்கள் மட்டுமே எஞ்சி இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து பெரிய பிரம்மாண்டமாக இருக்குது. முன்னுக்கு இருக்கிறத விட பின்னுக்கு வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அந்த கட்டிடம். உள்ளே அப்படி போகலாம். இந்த பிரம்மாண்டங்கள் எதுக்காக நான் இப்போ வந்து இந்த கதையோட தொடர்படுத்தி காட்டுறேன்னு சொன்னால், இப்படி நாங்கள் வந்து இந்த இடத்த பார்க்கக்குள்ள தான் எங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணம் ராஜ்யம்ன்றது வந்து கடைசியாக அந்த சங்கிலியம்மனுடைய காலத்தில் வந்து எப்படி இருந்திருக்கும், அதாவது எவ்வளோ பிரம்மாண்டமாக எவ்வளோ செல்வ செழிப்போடு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடங்களை பார்க்கும்போதே வந்து எங்களுக்கு தெரியும். இதுக்கு பின்னால் வந்து ஒரு வீடு ஒன்று இருக்குது. கூரைன்றது வந்து உடைஞ்சு கீழே விழுந்துருக்குது. அதே மாதிரி வந்து இந்த மொத்த மந்திரி மனையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அழிவடைஞ்சு கொண்டு வருகுது. அப்படியே விட்டால் வந்து கொஞ்சம் காலத்தில் அழிஞ்சு போயிடும். இது வந்து முறையாக வந்து பராமரிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். மிகப்பெரிய ஒரு துண்டுன்றது வந்து கீழே விழுந்திருக்குது. பக்கத்தில் எல்லாம் பாருங்க அப்படியோ தூண்கள் அப்படின்றது வந்து விழுந்திருக்குது. இப்படி வந்து அழிவடைஞ்சு வந்து போகிறதுன்றது வந்து நாம் வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயம். முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த மதில் சிவர்கள் கூட, இந்த கோட்டையினுடைய மதில் சிவர்கள் கூட இப்போ விழுந்து கொண்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். இப்போ நாங்கள் சங்கிலியனுடைய அஸ்திவாரம், அதாவது அவருடைய மாளிகையினுடைய அஸ்திவாரம் இருந்த பகுதிக்கு வந்து நிற்கிறோம். அந்த அஸ்திவாரங்களுக்கு மேலேயே வந்து மரங்கள் எல்லாம் வளர்ந்து நிற்குது. மாளிகையினுடைய அஸ்திவாரம் மட்டும்தான் இப்போ மிஞ்சி இருக்குது. இது வந்து பெரிய ஒரு கட்டிடமாக இருந்திருக்குது. போர்த்துகேயர் வந்து இந்த இடங்களை கைப்பற்றின பிறகு இந்த இடங்கள்ன்றது வந்து முற்றுமுழுதாக வந்து உடைக்கப்பட்டு இப்போ எதுவுமே இல்லை. இதில் இவ்வளோ வந்து பெரிய பிரம்மாண்டமான கட்டிட அமைப்புகளோடு தான் யாழ்ப்பாண நகரம்ன்றது வந்து போர்த்துகேயரால் கைப்பற்ற படைக்குள்ளே வந்து இருந்திருக்கு. சங்கிலிய மன்னனுடைய பேலஸ் இருந்த பகுதியில் வந்து இப்போ எங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த கேணி அமைந்திருக்கிறது. இந்த கேணியிலிருந்தே கிட்டத்தட்ட 500 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மந்திரி மனைக்கு ஒரு சுரங்கப்பாதை சென்றதாகவும், இப்போ அண்மை காலங்களில் கூட அந்த சுரங்கப்பாதையினுடைய இடிபாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும், கேணி என்றது வந்து தூர்வார படைக்குள்ளே இதுக்குள்ளே இருந்து ஒரு சிலை என்றது மீட்கப்பட்டு இப்போ பாதுகாக்கப்பட்டிருக்குது. சங்கிலிய மன்னனுடைய மாளிகை வாசல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயங்களை தேடி போகும்போது உண்மையாக வந்து ஆச்சரியப்பட வச்ச விஷயம் என்று சொன்னால், போர்த்துகேயருடைய ஒரு புத்தகத்தில் குறிப்பிட்டது போலவே கோயில் செல்வங்கள் என்றது அதிக அளவாக நல்லூர் பகுதிகளில் இருந்திருந்தால், இந்த மன்னன் இருந்த பேலஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய மன்னனுடைய தோப்பு கீழே வந்து மிகப்பெரிய அளவில் அந்த செல்வங்கள் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கலாம். சங்கிலிய மன்னனுக்கு ஏற்கனவே வந்து இந்த போர் நடக்கும் அப்படின்ற வந்து தெரிஞ்சிருந்ததால் அந்த செல்வங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துக்கு கீழே இப்பவும் இருக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை என்றது வந்து இருக்குது. யாழ்ப்பாணத்தில் போர்த்துகேயர் கைப்பற்றிய பிறகும் அடிபணியாமல் கடைசி மட்டும் இந்தியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர் தலைவெட்டி அவருடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து முடித்து வைக்கப்படுகிறது. அதால் வந்து இந்த நிலங்கள் சுரங்கங்கள் வந்து இருந்திருந்தால் அது யாருக்குமே தெரியாமல் இப்போ கூட இந்த மண்ணை கீழே வந்து அந்த புதையல்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லாட்டிக்கு ஒரு வேளைகளில் அது போர்த்துகேயரால் களவாடப்பட்டிருக்கலாம். இவரை பற்றிய நிறைய மர்மங்கள் வந்து உலாவிக்கொண்டு தான் இருக்குது. என்ன சொன்னால் அவருடைய உடல் அங்கே வைக்கப்பட்டிருந்தது கூட இதுவரை தெரியாது.
நாங்கள் இந்த இடத்துல வந்து இந்த எஞ்சி இருக்கிற ஒரு இடத்த மட்டும் காட்டியிருக்கிறோம் உங்களுக்கு. யாழ்ப்பாணத்தை ஆண்ட கடைசி மன்னன் கூட போர்த்துகேயர்களுக்கு எதிராக கடைசி வரை போராடி இவர் சிறைப்பிடிக்கப்பட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவா நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே இவருடைய வாழ்க்கை அப்படின்றது முடித்து வைக்கப்படுகிறது. இவருடைய உடல் தற்போது எங்கே இருக்கிறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு மர்மமாகவே இருக்கிறது. நிறைய ஆய்வாளர்களால் கூட இவருடைய உடல் இருக்கக்கூடிய இடம் என்பது இதுவரை கண்டுபிடிக்கப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு மர்மமாகவே இருக்கிறது. கடைசி போர்க்காலத்தில் சங்கிலிய மன்னனிட்ட இருந்த மிகப்பெரிய அளவு செல்வம் அப்படின்றது வந்து சுரங்கப்பாதைகளில் சேமிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது நிலத்துக்கு கீழே வந்து பெட்டகங்கள் அமைத்து சேமிக்கப்பட்டிருக்கலாம், யாருக்கும் தெரியாமல். இல்லாது அவர்கள் வந்து கப்பல்களில் ஏற்றி தென்னிந்தியாவுக்கு அவருடைய செல்வம் என்றது அனுப்பப்பட்டிருக்கலாம், அல்லது மிகப்பெரிய அளவில் போர்த்துகேயர்களால் யாழ்ப்பாண நகரம் கைப்பற்ற படைகளை வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கலாம் என்ற 3 விதமான கதைகள் வந்து இந்த செல்வங்களுக்கு என்ன நடந்திருக்கலாம் என்பதை குறித்து இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் அப்படின்றத கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சங்கிலிய மன்னனுடைய ஆட்சி காலத்தில் குறிப்பாக நல்லூர் பகுதியில் மிகப்பெரிய அளவில் கோயில் செல்வங்கள் என்றது வைக்கப்பட்டு இருந்ததாக வந்து போர்த்துகேயருடைய புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உண்மையாக வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கோயிலில் வந்து துறக்கவே கூடாதுன்னு சொல்லப்பட்ட ஒரு கதவுக்குள்ளே வந்து மிகப்பெரிய அளவில் தங்க ஆபரணங்கள், வைரங்கள் எல்லாமே வந்து எடுக்கப்பட்டது வந்து இந்தியாவில் ஒரு கோயிலில் வந்து நடைபெற்றது. அதே மாதிரி கோயிலில் இருக்கக்கூடிய ரகசிய அறைகளில் இல்லாட்டி இங்கே இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ரகசிய பெட்டகங்களில் கூட மிகப்பெரிய அளவில் செல்வங்கள் என்றது மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்றது வந்து அதாவது மிகப்பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. யாருமே வந்து இதை உறுதிப்படுத்தலை, யாருமே வந்து அதுக்கான இந்த நடவடிக்கைகளுமே வந்து இதுவரைகளில் எடுக்கலை. அடுத்தடுத்த காணொலிகள் நல்லூர் பகுதிகளில் இருந்தக்கூடிய இந்த கோயில் செல்வங்கள் எங்கே இருந்திருக்கலாம் அப்படின்ற மிக சுவாரஸ்யமான வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எங்களோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதை விட இவருடைய செல்வம் என்றது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மிக பிரபல்யமான மிகப்பெரிய ஒரு கிணற்று பகுதிகளுக்கு அடியில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு கதையும் வந்து இருக்கிறது. அதை பற்றின ஒரு விளக்கத்தை வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள்.